நீங்கள்லாம் போனால் கூட பரவாயில்ல, நான் எப்பயுமே ஒரு ஆளை எய்த்தால வச்சு தான் பேசுகிற வழக்கம், உண்மையாக கண்டிக்கிறேன்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச தமிழ் வாத்தியார் பிச்சு இந்த டவுசரையெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டாரு. உடனடியாக மாரடைப்பு வந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டுரை இருந்துச்சு. படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்போ தான் எனக்கு மாரடைப்பே வர்ற மாதிரியே இருந்துச்சு. அதுதான் மேல் கணக்குன்னு எழுதிட்டேன்ல, ஃபீமேல் கணக்கு எதுக்குன்னு அவரும் சொல்கிறார். இந்த கட்டி பிடிக்கிறதுங்கிறது வந்து என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, பிரமதேய நிலங்களாக எப்படி கொடுத்தாங்க, அதை அவர்கள் வந்து எப்படி அபகரித்தார்கள், எந்த படைகளை வைத்து வீழ்த்தப்பட்டது, சங்க காலத்தில் சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம், வடக்கே ஒரு விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனால் குதிரை மீது ஏறி மணவிழா ஊர்வலம் கூட வர முடியவில்லை என்ற கொடூரம் ஒன்றைக்கு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயங்களும் கடவுள்களும் பெயர்களை சொல்லிக்கொண்டு ஒரு அபாய மணி என்பது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வயக்காட்டில் வேலை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு சூடு இல்லாம சோறு போடுங்க அப்படின்னு நான் காதால கேட்டிருக்கேன். இடைப்பட்ட காலத்தில் சூடு என்ற ஒரு சுவையவே ஒரு சமூகம் இழந்திருக்கிறது. இது வந்து ஒரு மேட்டிமைத்தனம். அதற்குள் தான் அந்த ஜாதியம், அந்த பிடிமானம், அந்த ஆதிக்கம் இவையெல்லாம் வந்து நிற்கிறது. அட்சய பாத்திரம் என்பது பக்தியை முன்வைக்கிறது. மணிமேகலினுடைய அமுத சுரபி அறத்தை முன்வைக்கிறது. அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மற்றவங்க அவர் யுகபாரதி எப்படி புக்கு எழுதினாரோ, மற்றவங்க பேசினவங்கெல்லாம் எப்படி வந்து பேசினாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பேசணுங்கிறதுக்காகவே மெட்ராஸில் 3 நாள் ரூம் போட்டு இந்த புத்தகத்தை படித்து குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பேச முடியாது. ரூம் போட்டு படித்து பேச முடியாத ஒரு சூழலுக்கு பெரியவங்கெல்லாம் ஆளாக்கிட்டீங்க. அதனால் வந்து நான் பேசலை ஒன்று. ஆனால் பொதுவாக வந்து அந்த அட்டை டு அட்டை தரவாக படித்து முடிச்சிட்டேன். இப்போ பேச சொன்னால் நீங்கள்லாம் போனால் கூட பரவாயில்ல, நான் எப்பயுமே ஒரு ஆளை எய்த்தால வச்சு தான் பேசுகிற வழக்கம் உண்டு. அது செய்தி நிறைய போய் சேர்ந்துடும், யூடியூப்பில் போய் சேர்ந்துடும். எய்த்தால ஆள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என் வீட்டுக்காரி மட்டும் இருந்தால் போதும், உண்மையாக கண்டிக்கிறேன்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இருந்தால் போதும். மற்றவெல்லாம் நீங்களாம் எந்திரிச்சு போனால் கூட நான் விடிய பேசிக்கிட்டு இருப்பேன் புத்தகத்தை பற்றி. இப்போ வந்து பொதுவாக வந்து நிறைய பேசிட்டாங்க, நானும் படிச்சிட்டேன். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி தமிழ், இந்த சங்க காலம், சங்க இலக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம தியாகராஜன் குமாரராஜா சாருக்கு வந்து நல்ல வாத்தியார்கள் அமைஞ்சிருக்காங்க. எனக்கு கிடைச்ச தமிழ் வாத்தியார் பிச்சு இந்த டவுசரையெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டாரு. அதனால் அது மேலே ஒரு அலர்ஜி எனக்கு எப்பயுமே இருக்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதில் ஃபேஸ்புக்கில் வந்து உடனடியாக மாரடைப்பு வந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டுரை இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்போ தான் எனக்கு மாரடைப்பே வர்ற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா உடனடியாக தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்கிறதுக்கே ஒரு மாரடைப்பை உருவாக்கிட்டியே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அப்படிங்கிற மாதிரி இந்த சங்க இலக்கியம்னாலே ஒரு பதட்டம் நமக்கு வந்து தொத்திக்கிறோம். சரின்னு புத்தகத்தை வாங்கியாச்சு. 10 பாட்டு 8 தொகை மேல் கணக்கு. அப்புறம் நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன மேல் கணக்குன்னு இருக்குது, பேசுகிறதுக்கு பெண்களே வரலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதுதான் மேல் கணக்குன்னு எழுதிட்டேன்ல, ஃபீமேல் கணக்கு எதுக்குன்னு அவரும் சொல்கிறார் ஃபோன் பண்ணி. சரி ரைட்டு. அப்போ உள்ள ஃபீமேல் பற்றிலாம் எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையும் படித்தாச்சு. இப்போ படித்து முடிச்சுட்டு இதை பற்றி பேசணும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம், இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு தனி அறையில் நான் தேவைப்படுத்திக்கிட்டு இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒருவர் கட்டி பிடிக்கிறது, ஆணும் பெண்ணும் ஒருவர் கட்டி பிடிக்கிறது, இல்லை ஒரு ஆணும் சந்தித்தவுடன் கட்டி பிடிப்பது. இந்த கட்டி பிடிக்கிறதுங்கிறது வந்து என்ன அப்படின்னு யோசித்தோம்னா, வேறு ஒன்றும் இல்லாத காமமோ காதலோ அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு உடலின் மூலம் ஒரு உயிரை தேற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஒரு உடல் மூலம் கட்டி பிடிக்கிறது மூலமாக ஒரு உடல் மூலமாக ஒரு உயிரை தேத்துறது அப்படிங்கிறது. இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக இந்த உடலின் மீது இந்த உயிரை தேற்றிய ஒரு பார்வையாகத்தான் அந்த புத்தகத்தை பார்த்தேன். அவ்வளவு அற்புதமான, அதாவது என்னென்னா, அந்த தமிழ் வாத்தியார் மிரட்டி விட்டார்ல என்னையா, அதை யுகபாரதி கழட்டி விட்டுட்டார். உண்மையிலேயே வந்து நான் கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். பக்கம் 35 போயிடுச்சு, பக்கம் 75 போயிடுச்சு, பக்கம் 85 போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏங்க நீங்கள் புத்தகத்தை பற்றியே பேசாதீங்க, நீங்கள் பொதுவாக எப்பயும் பேசுவீங்களா அப்படி பேசிட்டு போயிருங்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் புத்தகத்தை பேசாமலும் இருக்க முடியாது, அந்த அளவிற்கு வந்து உண்டு. எல்லாரும் பேசும்போது சங்க இலக்கியத்தில் 2 பாட்டு, சங்க காலத்தில்
ஒன்று அரசியல் இருக்குது, இன்னொன்று வாழ்வியல் இருக்குது. 2 விஷயம் இருக்குது. சங்க இலக்கியங்களை எப்படி பார்க்க வேண்டும் அதெல்லாம் அதில் பெரிய ஆய்வாளர் ஐயா பாலகிருஷ்ணன் அவங்க பேசுவாங்க. ஆனால் தோழர் நந்தலாலா வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டு போயிட்டார். நீங்கள் வந்து எந்த இடத்துல விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து காவிரி நீரோவியம்னு ஒரு புக்கு எழுதினேன். அதாவது நம்மளாம் எழுதக்கூடாது, எழுதுறதுக்கு அருகதையெல்லாம் கிடையாது. ஆனால் சரி ஒரு தைரியத்தில் எழுதுவோமே, எனக்குள்ள ஒரு கேள்விகள் வந்ததை வச்சு ஒரு புக் எழுதுவோமேன்னு எழுதிட்டேன். அதுக்கு பின்னாடி அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் வைகையை பற்றி எழுதுவோம் அப்படின்னு எழுத போகும்போது இந்த யானைகளை பற்றி இவர் எழுதியிருக்கிற விஷயத்தை படிக்கும்போது அந்த இடம் வந்து வருது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்ட்ட நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். யானைகளை வைத்து யானைகளுடைய பெருமை குறித்து சங்க இலக்கியம் பக்கம் பக்கமாக பேசுகிறது. அருமையாக ஒரு 20 பக்கத்தில் அதனுடைய நுட்பங்களை எல்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ பதிவு செய்திருக்கிறார் அன்பு தோழர் யுகபாரதி. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, அந்த யானை இப்போ எங்கே காணாமல் போச்சு? அந்த யானை தமிழர்களின் அடையாளமாக இருந்த யானை இப்போது எங்கே இருக்கிறது? நான் கோவிலுக்கு செல்லும் போது அது கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த யானை என்னை பார்த்து பேசுகிறது. அது ஏதோ ஒன்று சொல்ல முயற்சிக்கிறது. அது ஏன் கோயிலுக்குள் வந்தது? அதை ஏன் கட்டி வைத்தார்கள்? அதை ஏன் தூக்கி வைத்து சப்பரங்களை வைத்து அதை சுமக்க வைக்கிறார்கள்? திருவிழா காலங்களில் அது ஏன் ஆடுகிறது? திருச்சூரில் அது ஏன் வெறித்து ஓடுகிறது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட யானை. ஆனால் இன்றைக்கு இப்படி எப்படி வந்தது என்ற ஆய்வுக்குள் போனால், எனது ஆய்வில் நான் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கிற பொழுது, அது களப்பிரர் காலத்திற்கு பின்னாடி நீங்கள் வந்து மதுரைக்கு பக்கத்தில் வந்து சோழவஞ்சான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த வேள்விக்குடி செப்பேட்டில் வந்து எப்படி நிலங்கள் வந்து இங்கே இருந்த நிலங்களை பிரமதேய நிலங்களாக எப்படி கொடுத்தாங்க, அதை அவர்கள் வந்து எப்படி அபகரித்தார்கள், எந்த படைகள் எந்த படைகளை வைத்து வீழ்த்தப்பட்டது, அப்போ யானைப்படைகள் எப்படி அதில் பங்காற்றியது, அதில் யானை எப்படி வீழ்த்தப்பட்டது, வீழ்த்தப்பட்ட யானையை எப்படி கட்டி கொண்டாந்து இப்போது கோவிலில் வைத்திருக்கிறார்கள், யானைகளின் மீது எப்படி கோவில் எழுப்பப்பட்டது, அதன் வாசல்களில் யானைகள் இப்படி இருக்கிறது, ஏன் ஒரு சிங்கம் இல்லை, ஏன் ஒரு புலி இல்லை, ஏன் ஒரு கரடி இல்லை, எப்படி யானை இங்கு வந்து இருக்கிறது, அதன் அடியில் கிடக்கிறதே எப்படி என்ற கேள்விகள் எல்லாம் எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதை தொல்லியல் ஆய்வாளர்களிடமும் அந்த கேள்வியை நான் வைத்திருக்கிறேன். ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களிடமும் வைக்கிறேன். யானையை மீட்டு தருவதற்கான ஒரு போராட்டத்தை சங்க காலத்தில் சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம். நாம் அந்த இடத்தை அதை நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா காளை, குதிரையின் மேன்மை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் ஜனித்ததல்ல குதிரை. குதிரை ஐரோப்பியாவிலிருந்து இங்கே வந்த ஒரு விலங்கு. ஆனால் இங்கு இருந்த யானையை பற்றியான பெருமைகளை விட குதிரையை பற்றிய பெருமைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வடக்கே குதிரையில் ஒரு 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 விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனால் குதிரை மீது ஏறி மணவிழா ஊர்வலம் கூட வர முடியவில்லை என்ற கொடூரம் ஒன்றைக்கு இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. குதிரையின் மேன்மை பேசக்கூடிய யானையின் பெருமை பேசிய சங்க இலக்கியத்தில் இன்றைக்கு யானையின் பெருமை பேசாமல் இருப்பதற்கும் யானைகள் மறந்து போனதற்கும் என்ன காரணம் என்ற கேள்வியையும், ஆனால் அந்த கேள்வி இதை படிக்கிற பொழுது தோழர் யுகபாரதி எழுதியிருக்கக்கூடிய இந்த முதல் அத்தியாயத்தை படிக்கிற பொழுது அந்த கேள்வி வந்து போகிறது. அதை வந்து நம்ம கண்டறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய. அதே போல் இன்னொன்றையும் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த அத்தியாயம் அதிவிசேஷ வண்ணத்து பூச்சி அப்படின்ற ஒரு அத்தியாயம். இன்றைக்கி வந்து வண்ணத்து பூச்சிகளுடைய மரண சாசனங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. வண்ணத்து பூச்சிகளாக யாரும் இங்கே இருக்க முடியாது. அதற்கான இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து மனிதர்கள் வந்து இன்னைக்கு வண்ணத்து பூச்சிகளுக்கு மரண சாசனங்களை எழுதி கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கான ஆலயமும் கடவுளையும் இன்னொரு பக்கம் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். வண்ணத்து பூச்சிகள் ஒருபுறம் மரணித்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஆலயங்களும் கடவுள்களும் பெயர்களை சொல்லிக்கொண்டு ஒரு அபாய மணி என்பது என்ன செய்யுது, அதை வந்து ஒழித்து கொண்டிருக்கிறது. இந்த வண்ணத்து பூச்சி, இவர் எழுதியிருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சியை பார்க்கிற பொழுதுதான் அந்த விசேஷமான வண்ணத்து பூச்சியை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதில் வந்து இன்றைக்கு அதிவிசேஷ விஷப்பூச்சிகளையும் உங்களால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். பொதுவாக அந்த நூலை படிக்கிற பொழுது, அந்த அத்தியாயத்தை படிக்கிற பொழுது கவிஞர் யுகபாரதியே வந்து ஒரு அதிவிசேஷ வண்ணத்து பூச்சியாகவே கண்ணுக்குள்ள அப்படி படர்ந்து கொண்டு இருந்தார் என்று தான் நான் பார்த்தேன்.
அதே போல் அடுத்து உப்பு. இவர் வந்து அதாவது இதுக்கு வந்து பொதுவா இப்ப வெயில் வந்து பேசும்போது நான் அத எப்படி அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கோட் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஆனா இது வந்து இப்படி இங்கேருந்து போறது, அங்கேருந்து போறது, அங்கேருந்து போறது ஒரு கனவு காண்பதைப் போல. ஒரு கனவு. அதாவது என்னன்னா, கெட்ட கனவு ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? நமக்கு படுத்து கிடக்கும்போது. நல்ல கனவு அப்படித்தான் இன்ட்ரஸ்டிங்கா வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கும், டக்குன்னு யாராவது எழுப்பி விட்டுருவாய்ங்க. ரொம்ப ஒரு மாரி ஆயிரும். அந்த மாரிலாம் நெறைய எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்ப இங்க வந்து நீங்க உப்ப பத்தி ஒண்ணு போகுது. திடீர்னு இன்னொன்னு வருது. இங்க அந்த இந்த இந்த மூளைய கழட்டி வச்சுட்டு, அந்த இத உள்ள ஏத்துறதுக்குள்ள அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு. டக்கு, 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 டக்குன்னு போறாரு. ஆனா என்னன்னா, எல்லாத்திற்கும் ஒரு தொடர்ச்சிய என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார் அந்த நூல்ல. அதான் அந்த நூலுடைய ரொம்ப முக்கியமான விசேஷம். கல்லூரிகளில் வைக்கக்கூடாத ஒரு நூல் என்பதற்கு நந்தலாலா சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உண்மை. அது ரொம்ப முக்கியம். அதற்காக கடற்கரை அவர்கள் சொன்னதை வந்து ஏத்துக்கிற கூடாதுன்னு நான் சொல்லல. அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கு? கூட்டத்த விட்டு வெளிய போகும்போது சட்டைக்காடு போட்டு போயிறக்கூடாது. 1. உணவை பற்றி, பசியை பற்றி, உப்பை பற்றி இதெல்லாம் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். உணவு என்பது வந்து நீங்க உப்பு சார்ந்தது தான். சுவை என்பது உப்பு சார்ந்தது. உணவு என்பது நீங்க வந்து அறுசுவை உணவு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அறுசுவை. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு இதெல்லாம் சேர்ந்த உவர்ப்பு, இதெல்லாம் சேர்ந்த உப்பு. அந்த உப்பெல்லாம் சேர்ந்த அறுசுவை அப்படிங்கிற ஒண்ணு தான் சொல்றாங்க. ஆனா, சங்க காலத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், நீங்க வந்து அதற்கு பின்னால் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியை இவர்கள் வைக்கிற பொழுது, நீங்க அறுசுவை அல்ல, எழுசுவை என்ற ஒன்று இருக்கிறது. நீங்க வந்து எனக்கு நல்லா தெரியும் எங்க ஊர்ல. எங்க ஊர்ல கொஞ்சம் தள்ளி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அந்த அந்த வயக்காட்டுல வேலை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு சூடு இல்லாம சோறு போடுங்க அப்படின்னு நான் காதால கேட்டிருக்கேன். அதாவது அவர்கள் சூடே இல்லாமல் சாப்பிட்டதை நான் காதால் கேட்டிருக்கேன். அவர்கள் பிறந்த காலத்திலிருந்து நான் சின்ன பையனா இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவருக்கு அந்த பெரியவருக்கு 60 வயது இருக்கும். 60 வயது வரைக்கும் சூடான உணவை அவர் உண்ட வரலாறே கிடையாது. சூடான உணவு, சூடு என்பது ஒரு சுவை, அறுசுவை அல்ல, எழுசுவை. சூடு என்பது ஒரு சுவை. அந்த சூடு என்ற ஒரு சுவையை சங்க காலத்தில் சூடு என்ற ஒரு சுவை இருந்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் சூடு என்ற ஒரு சுவையவே ஒரு சமூகம் என்ன செய்திருக்கிறது? இழந்திருக்கிறது. அந்த இழப்பு எங்கிருந்து வந்து தமிழன் வீழ்கிறான் என்ற இடம் நந்தலாலா தொட்ட இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் வீழ்ச்சி அடைகிறார்கள். இவர் உப்பை பற்றி எல்லாம் பொதுவாக நீங்க எழுதி கொண்டே வருகிற பொழுது அதுலயும் ஒரு மேட்டிமைத்தனம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் பலசரக்கு ஜாமான் எழுத போகும்போது முதல்ல என்ன எழுதுறோம்? மஞ்சள்னு தான் எழுதாங்க. ஆனா எங்க பாட்டி எழுதுனதை நான் பார்த்துருக்கேன், உப்புன்னு எழுதியிருக்கு. உப்புன்னு தான் ஆரம்பிப்பாங்க முதல்ல. உப்பு ஏன்னா கடற்புறத்தை சேர்ந்தவர்கள், இல்லை கடற்புறத்திற்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள், இல்லை கடற்புறத்திற்கும் இதற்கும் நெருக்கமான தொடர்பை உள்ளவர்கள் பலசரக்கு லிஸ்ட் போடும்போது உப்பு, மஞ்சள் அப்படின்னு 2வது இடத்துல தான் மஞ்சளை வைப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எல்லாரும் இந்த மஞ்சள் அப்படிங்கிறத முதல்ல எழுதுறது. இது வந்து ஒரு மேட்டிமைத்தனம். அதற்குள் தான் அந்த ஜாதியம், அந்த பிடிமானம், அந்த ஆதிக்கம் இவையெல்லாம் வந்து என்ன செய்கிறது? வந்து நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே பல இடங்களை படிக்கும்போது நீங்கள் வந்து இதை படிக்கும்போது ஒரு பதட்டமாகவே இருந்தது இன்னொரு பார்வையில். அதாவது இந்த சமூகம் இப்படி இருந்த சமூகம், இடையில ஒரு சின்ன கேப்பு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். ஆனால் அதற்கு பின்னால் இப்போ அடுத்து என்ன செய்ய இந்த புத்தகம் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பி கொண்டே போகிறது. என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? இப்படி வந்து ரூம் போட்டு சும்மா வெட்டித்தனமாக படுத்து கிடக்கீங்களே, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த புத்தகம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு 3 நாளாக. இதை தொட்டதில் இருந்தேன். இந்த கேள்வியை எழுப்புவதற்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறார். உண்மையிலேயே வந்து இந்த நூலை படிக்கிற பொழுது அப்படி தான். எந்த இடத்துல வீழ்ந்தோங்கிறதுக்கு மணிமேகலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் காவிரி நீரோவியம் புக்கை எழுதும்போது தலைக்காவிரிக்கு போனேன். அங்கேருந்து குடகுலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். அப்போ அந்த பாகமண்டலம் அப்படி தலைக்காவிரி வரும். தலைக்காவிரிக்கு அடுத்து ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே மலை இடுக்களுக்குள்ளே காவிரி போயிடும். அப்புறம் வந்து வெளிப்படுற இடம் பாகமண்டலம். அந்த பாகமண்டலத்தில் ஒரு பாகமண்டல ஈஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் வந்து ஒரு அட்சய பாத்திரம் இருக்கும். அதில் நெல்மணிகளை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நெல்லை வந்து விவசாயிகள் எடுத்துகிட்டு போய்
அதை வயக்காட்டில் விதைச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், நிறைய விளையும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து என்ன இவர் எழுதியிருக்கக்கூடியதில் பார்த்தோம்னு சொன்னால், மணிமேகலை வைத்திருந்தது அட்சய பாத்திரம் அல்ல, மணிமேகலை வைத்திருந்தது அமுத சுரபி. என்ன அந்த இடத்துல வித்தியாசம் எதுவாக இருக்குன்னு சொன்னால், அட்சய பாத்திரம் என்பது பக்தியை முன்வைக்கிறது, மணிமேகலினுடைய அமுத சுரபி அறத்தை முன்வைக்கிறது. பக்திக்கும் அறத்துக்குமான வேறுபாடு தான் அறமாக இருந்ததை பக்தியாக மாற்றிய ஒரு இடம் இருக்குல்லவா, அந்த இடத்தில்தான் சமூகம் தன்னை மேன்மையாக கருதி கொண்டு கீழ்மையாக சென்று விட்டது என்ற பார்வை வந்து இவரது நூலை படிக்கிற பொழுது இந்த மாதிரியான கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கிய தேடலை நோக்கியும் இந்த புத்தகம் வந்து படித்து முடித்த உடனே தேடலை நோக்கிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. தோழர் யுகபாரதி என்ன கருத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைய பேசிட்டாங்க. ஆனால் தோழர் யுகபாரதியை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த எழுத்து, இன்னொரு விஷயம், அதை படிக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வரல. என்னன்னா, இதை படிக்கிற பொழுது அந்த காலம் எழுதுகிற ஒரு முகம் வந்துக்கிட்டே இருக்கும். சில புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது எழுதுகிற ஒரு முகம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை படிக்கிற பொழுது எந்த இடத்துலையும் எழுதின ஒரு முகம் வரவே இல்லை. நீங்கள் ஒன்று அந்த அந்த காலத்தை தெரியுது, அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி அன்றைக்கு எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியுது, எப்படி விழுந்திருப்பாங்கன்னு தெரியுது, எப்படி எழ வேண்டும் என்பது தெரியுது. ஆனால் சங்க இலக்கியத்தையும் சங்க காலத்தையும் அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, நீங்கள் வந்து உப்பை பற்றி நான் சொன்னல, குறிஞ்சிக்கு உப்பு வண்டி போகிறது, என்ன பாடல்களில் சொல்கிறாங்க, அது என்ன உரைக்குது என்று நான் புரிந்து கொண்ட வகையில், நீங்கள் வந்து சங்ககாலம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஒவ்வொரு காலமும் எப்படி மாறுபடுகிறது, மாறுபட்ட கூறு எது, முக்கியமான கூறு எது என்று பார்த்தால் அந்த சமூகத்தினுடைய உற்பத்தியும் அந்த சமூகத்தினுடைய சந்தைப்படுத்தும் தன்மையும் அந்த சமூகத்தில் நுகர்வு சம்பந்தப்பட்டது. உற்பத்தியும் சந்தைப்படுத்துதலும் நுகர்வும் ஒவ்வொரு காலத்திலும் மாறுபடுகிற பொழுது, இது யார் கைக்கு மாறுகிறது என்று வருகிற பொழுது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் மாறுகிறது, உயர்கிறது, தாழ்கிறது. இன்றைக்கும் உற்பத்தியும் சந்தைப்படுத்துதலும் நுகர்வும் தான் சமூகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிறது, சமூகத்தினுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிறது. அந்த வாழ்வியல் சங்க காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் வருகிறது. அதற்கு இந்த மூன்றும் தான், இந்த உற்பத்தியும் சந்தைப்படுத்துதலும் நுகர்வும் தான் அரசியலையும் வாழ்வியலையும் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு பாடல்களும் இதில் பட்டு தெரிக்கிறது. இன்றைக்கு வாழக்கூடிய காலத்தில், இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அப்படித்தான் இந்த சமூகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கருவிகளுடைய கை, இப்பொழுது இந்த கருவிகள் யார் கையில் இருக்கிறது, அது யார் கைக்கு மாற வேண்டும் என்பது குறித்தான ஒரு கேள்விகளை எல்லாமே இது வந்து இந்த நூல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த நூலை தயவு செய்து படியுங்கள், இதை பிறருக்கும் கடத்துங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வாழும் வரலாற்று அறிஞர் கருணானந்தன் அவர்களின் பாசிசமே பார்ப்பனியம், பார்ப்பனியத்தின் பாசிச கூறுகளை வரலாற்று ஆதாரங்களோடு எடுத்துச் சொல்லும் அற்புதமான நூல். விலை ரூ.200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.